வணக்கம். 4 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை. வன்முறையை ஏவி போராட்டக்காரர்கள் 1400 பேரை கொன்ற வழக்கில் தீர்ப்பளித்தது அந்நாட்டு குற்றவியல் தீர்ப்பாயம். மரண தண்டனை எதிர்த்து போராடி மீண்டும் வங்கதேசம் திரும்புவார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்கள் தகவல். மதுரையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்ப்பது குறித்து இபிஎஸ் தான் அறிவிப்பார் என்று உதயகுமார் விளக்கம். எந்த விதமான முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற முடிவுதான். அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை. வாக்காளர்களை ஆட்சியாளர்கள் தேர்வு செய்வதாக சென்னையில் எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படலாம் எனவும் எச்சரிக்கை. இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை. ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க. அதுதான் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்த. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்த வானிலை மையம். விழுப்புரம், கடலூர் உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. குமரி, நெல்லை, தூத்துக்குடி உட்பட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதியில் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அடர்ந்த பனி. கால்நடையை ரசித்தபடி படகு சவாரி செய்து மகிழும் சுற்றுலா பயணிகள். கோத்தகிரி அருகே இரவில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த கருஞ்சிறுத்தை. அச்சத்தில் மக்கள். சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரத்தில் துவாரபாலகர் சிலைகளில் இருந்து தாமிர மாதிரிகள் சேகரிப்பு. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அதிரடி நடவடிக்கை. சபரிமலை செல்ல விரதம் தொடங்கிய தமிழ்நாட்டு பக்தர்கள் கோவில்களில் தரிசனம் செய்து மாலை அணிந்து கொண்டனர். நாமக்கல்லில் இதுவரை இல்லாத அளவாக 6 ரூபாயாக உயர்ந்த முட்டை கொள்முதல் விலை. தேவை உள்ளதால் மேலும் உயரும் என்று கோழி பண்ணையாளர்கள் கணிப்பு. சவுதி அரேபியாவில் பேருந்து தீப்பிடித்து 45 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் விருப்பம். பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் நிதிஷ்குமார். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வராக தேர்வாகி மீண்டும் பதவியேற்க வாய்ப்பு. ராஜஸ்தானில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரி தற்கொலை. பணிச்சுமை அதிகரித்ததால் விபரீத முடிவு என்று தகவல். திருவண்ணாமலை கோவிலில் நடிகை ஸ்ரீலீலா வழிபாடு. பொங்கலுக்கு வெளியாகக்கூடிய பராசக்தி படம் வெற்றி பெற வேண்டி பிரார்த்தனை. தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை. வன்முறையை ஏவி போராட்டக்காரர்கள் 1400 பேரை கொன்ற வழக்கில் தீர்ப்பளித்தது அந்நாட்டு குற்றவியல் தீர்ப்பாயம். மரண தண்டனை எதிர்த்து போராடி மீண்டும் வங்கதேசம் திரும்புவார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்கள் தகவல்.
மதுரையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேம்லதாவை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்ப்பது குறித்து இபிஎஸ் தான் அறிவிப்பார் என்று உதயகுமார் விளக்கம். எந்த விதமான முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற முடிவுதான். அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை. வாக்காளர்களை ஆட்சியாளர்கள் தேர்வு செய்வதாக சென்னையில் எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படலாம் எனவும் எச்சரிக்கை. இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை. ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க. அதுதான் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்த. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்த வானிலை மையம். விழுப்புரம், கடலூர் உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. குமரி, நெல்லை, தூத்துக்குடி உட்பட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதியில் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அடர்ந்த பனி. கால்நடையை ரசித்தபடி படகு சவாரி செய்து மகிழும் சுற்றுலா பயணிகள். கோத்தகிரி அருகே இரவில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த கருஞ்சிறுத்தை. அச்சத்தில் மக்கள். சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரத்தில் துவாரபாலகர் சிலைகளில் இருந்து தாமிர மாதிரிகள் சேகரிப்பு. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அதிரடி நடவடிக்கை. சபரிமலை செல்ல விரதம் தொடங்கிய தமிழ்நாட்டு பக்தர்கள் கோவில்களில் தரிசனம் செய்து மாலை அணிந்து கொண்டனர். நாமக்கல்லில் இதுவரை இல்லாத அளவாக 6 ரூபாயாக உயர்ந்த முட்டை கொள்முதல் விலை. தேவை உள்ளதால் மேலும் உயரும் என்று கோழி பண்ணையாளர்கள் கணிப்பு. சவுதி அரேபியாவில் பேருந்து தீப்பிடித்து 45 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் விருப்பம். பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் நிதிஷ்குமார். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வராக தேர்வாக்கி மீண்டும் பதவியேற்க வாய்ப்பு. ராஜஸ்தானில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரி தற்கொலை. பணிச்சுமை அதிகரித்ததால் விபரீத முடிவு என்று தகவல். திருவண்ணாமலை கோவிலில் நடிகை ஸ்ரீலீலா வழிபாடு. பொங்கலுக்கு வெளியாகக்கூடிய பராசக்தி படம் வெற்றி பெற வேண்டி பிரார்த்தனை.